ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சமைச்சு காமிக்க போகிறது அக்கார அடிசல். இப்போது அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அக்கார அடிசல் செய்கிறதுக்கு நான் வந்து 4 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் எடுத்து கொதிக்க வச்சுருக்கோம். அடுத்து 1/2 கப் பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. பாருங்கள், ரெண்டுத்தையும் நம்ம கழுவி வச்சுருக்கோம். பால் வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாலில் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, பால்லையே நம்ம சமைக்கணும். இந்த அரிசியும் பருப்பும் நல்லா பால்லையே வேகணும், குழைய வெந்து வரணும். இதுக்கு வந்து நம்ம அடுப்பை வந்து குறைவான தீயிலே வச்சு சமைக்கணும். பாருங்க, அப்பப்போ இதை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, நமக்கு இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். எல்லாமும் சேர்ந்து நல்ல குழைவாக வரட்டும். அடுத்து வந்துட்டு நான் 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நமக்கு கொதிக்கட்டும். இந்த வெல்லம் பாகுபதம் வர வேண்டாம், ஆனால் வெல்லம் வந்து கொதிக்க வைங்க. பாருங்க, இது நல்ல வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம அந்த கரைச்சி வச்ச வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு வடித்து விட்டுருங்க. இப்போ ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டியாகணும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ வந்து இதில் நான் முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கலந்துக்கணும். அடுத்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அடுத்து குங்குமப்பூ கொஞ்சமாக, ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கலந்துக்கணும். அடுத்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம், இதை நல்லா நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இந்த அக்கார அடிசல் வந்து நம்ம ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல். இதை வந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் நெய் ஜாஸ்தியாக இருக்கப்போ தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், அக்கார அடிசல் ரெடி.